Dear viewers, if you are watching this channel without subscribing, please subscribe and share this video to others. If you like this video, give a like. Thank you for your support and God bless you. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த தியான பகுதியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தரின் நிழல் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, நம்மீது வெளிச்சம் படுகின்ற பொழுது நம்முடைய நிழல் நமக்கு முன்புறமாகவோ அல்லது பின்புறமாகவோ விழும் என்பதை நாம் அறிவோம். நம்முடைய நிழல் நம்மை எப்போதும் தொடர்ந்து வருவது போல கர்த்தருடைய நிழல் நம்மை தொடர்ந்து வர வேண்டுமானால் நம் மீது ஒரு உன்னதமான வெளிச்சம் விழ வேண்டும். அந்த வெளிச்சம் கர்த்தர் விரும்புகிற நீதியின் வெளிச்சமாக இருக்கலாம், பரிசுத்தத்தின் வெளிச்சமாக இருக்கலாம், தாழ்மையின் வெளிச்சமாக இருக்கலாம், கீழ்ப்படிதலின் வெளிச்சமாக இருக்கலாம், வேத வாசிப்பு என்கின்ற வெளிச்சமாக இருக்கலாம், ஜெபிக்கின்ற வெளிச்சமாக இருக்கலாம், கர்த்தரே தேவன் என்ற பிடிவாதத்தின் வெளிச்சமாக இருக்கலாம். இப்படி பல வெளிச்சங்கள். பிரியமானவர்களே, நம்மோடு தொடர்ந்து வருகிற நம்முடைய நிழல் இருள் வந்தவுடன் மறைந்துவிடும். நமக்குள் மேலே சொல்லப்பட்ட வெளிச்சங்கள் ஒன்றுமே இல்லை என்றால் நாம் இருளுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். நிச்சயமாக கர்த்தருடைய நிழலோ கர்த்தருடைய கிருபையோ நம்மை தொடரவே தொடராது. சங்கீதம் 91 முதலாம் வசனத்தில் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலிலே தங்குவான் என்று வாசிக்கிறோம். 121ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில் கர்த்தர் உன்னை காக்கிறவர் என்றும் உன் வலது பக்கத்திலே அவர் நிழலா இருக்கிறார் என்றும் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு நிழலாக வரும் பொழுது நாம் பலவித பயங்களுக்கு நீங்களாக்கப்படுகிறோம், பலவித கொடுமைகளுக்கு தப்புவிக்கப்படுகிறோம், தீங்கு நம்மை அணுகாமல் காக்கப்படுகிறோம், நம்முடைய விரோதிகளிடம் இருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம், நம்முடைய எதிரிகள் கண்களுக்கு நாம் மறைத்து வைக்கப்படுகிறோம், நாம் செய்கின்ற எல்லா காரியங்களிலே நாம் பலப்படுத்தப்படுகின்றோம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பகலில் வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் என்று நாம் வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கூடாரம் நாம் அக்கினி மதில் என்று எடுத்துக்கொள்ளலாம். அக்கினுக்கு ஊடாக யாரும் உட்பிரவேசித்து வர முடியாது. ஆகையால் கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய நன்மையும் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் கூடாரமாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். 32ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்கின்ற மறைவிடம், கர்த்தர் என்கின்ற கூடாரம் நம்மை எல்லா வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் விலக்கி காக்கும் என்பதில் ஐயமில்லை. தானியேல் பாபிலோன் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாயிருக்கிறார். தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் தலைவராக இருக்கிறார். தானியேல் உயர் பதவி வகித்தாலும் அவர் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் உண்மையாக இருக்கிறான். தானியேலை எப்படி குற்றப்படுத்தலாம் என்று அவருடைய எதிரிகள் முகாந்திரம் கண்டுபிடிக்க முயற்சி செய்கின்ற பொழுது சாத்தான் அவர்களுக்கு ஒரு யோசனை தருகிறான். தேசத்திலே 30 நாள் வரைக்கும் எவனும் ராஜாவாகிய உம்மை தவிர வேறு எந்த தேவனையாவது மனுஷனையாவது நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கத்தின் கெபியில் போடப்படுவான் என்ற உத்தரவை ராஜா முத்திரை போட்டு கொடுக்கும்படி யோசனை கேட்கப்பட்டது. ராஜாவும் முத்திரை போட்டு தருகிறான். இதை கேள்விப்பட்ட தானியேல் அதை குறித்து கவலைப்படாமல் தன் வீட்டிற்கு போய் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து எப்போதும் அவன் செய்து வந்தபடி தினமும் 3 வேளையும் தேவனுக்கு முன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த காரியத்தை அவன் மேல் பொறாமை கொண்ட பிரதானிகள் ராஜாவிடம் சொல்லி அவனை சிங்கத்தின் கெபிக்குள்ளே போட வைத்தார்கள். ஆனாலும் நிழலாக அவரோடு இருந்த கர்த்தர்
சிங்கத்தின் கெபியிலே சிங்கத்தின் வாய்களை கட்டி தானியேலை விடுவித்தார் என்று நாம் அறிவோம் அல்லவா? தானியேலுக்குள் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்து ஸ்தோத்திரம் செய்கிற வெளிச்சம் இருந்தது. தேசம் முழுவதும் ராஜாவிற்கு அடுத்தபடியாக அதிகாரம் இருந்தாலும் தேவனுக்கு உண்மையாக இருக்கும் வெளிச்சம் இருந்தது. ராஜா விக்கிரக ஆராதனை செய்தாலும் தான் ஆராதிக்கிற தேவன்தான் உண்மையான தேவன் என்ற வைராகியம் என்ற வெளிச்சம் இருந்தது. விக்கிரக ஆராதனைக்கு விலகி இருக்கும் வெளிச்சம் இருந்தது. இந்த வெளிச்சங்கள் தான் கர்த்தருக்கு பிரியமான தானியேலுக்கு கர்த்தர் நிழலாக இருந்து சிங்கத்தின் கெபிக்குள்ளே சிங்கத்தின் வாய்களை கட்டியது. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு நிழலாக தொடர வேண்டுமென்றால் நமக்குள் எத்தகைய வெளிச்சங்கள் உள்ளது என்பதை நிதானித்து ஆராய்ந்து அறிவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னும் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை எங்கள் வாழ்க்கையில் கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, நீர் எங்களுக்கு மறைவிடமாய் இருக்கிறீர் என்றும் எங்களை காக்கிறவர் என்றும் நீர் எங்கள் வலது பக்கத்திலே எங்களுக்கு நிழலாய் இருக்கிறீர் என்றும் நினைத்து மனதார உமக்கே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தினந்தோறும் இந்த தியானத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து உம் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து உம் ஆவியானவரின் பிரசன்னம் எப்போதும் உம் சித்தம் செய்ய நம்மை நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே இந்த சேனலை பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிரவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தரவும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.